ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சப்தமி திதி. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள். சப்தமி திதி வந்தால் அதை பானு சப்தமின்னு சொல்லுவாள். வேதம் படித்தவாள்லாம் இன்றைக்கி அருண பிரசன்னம், சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவாள். நம்மளை மாதிரி வேதம் படிக்காதவா ஆதித்ய ஹிருதய சோஸ்திரம் சொல்லணும். சரி, காத்தால் நான் எழுந்திருந்து ஸ்நானம் முடிச்சுட்டு எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் அந்த பஞ்சாங்கத்தை படித்தேன். இன்றைக்கி பானு சப்தமி, ஆயில்ய நட்சத்திரம்னா சரி ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை முடிச்சுட்டு வாசலில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காரும்போது நான் அந்த செடிகளை எல்லாம் 27 நட்சத்திர கண்ணுகளை எல்லாம் வளர்த்து கொண்டு போய் வைக்கிறேன். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பேரையும் அந்த சட்டியில் எழுதி தொட்டியில் எழுதி ஒட்டியிருப்பேன். எதேச்சியாக அப்படி திரும்பும்போது இது கண்ணில் பட்டுது. ஆயில்யம் புன்னைன்னு ஆயில்யம் நன்மை டக்குன்னு ஸ்ட்ரைக்காச்சு. ஆகா, இன்றைக்கி நம்ம பிரயோக தாத்தாவோட ஜென்ம நட்சத்திரமாச்சே, ஐப்பசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, ஏதாவது ப்ரோக்ராம் போட்டிருக்காளான்னு பார்க்குறதுக்காக பண்ணலான்ட்டு ஃபோன் எடுத்தேன். அவன் ஏற்கனவே நேற்று ராத்திரியே அந்த பிரயோக தாத்தா குரூப்பில் இன்றைக்கி அவரோட செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா. ரொம்ப சந்தோஷம், இவரை பற்றி இன்றைக்கி பேசிட வேண்டியது அப்படின்னு நினச்சி பேசுகிறேன். இவர் பூனே சாஸ்திரிகள்பா, நாங்கள் அன்பால் பிரயோக தாத்தாம்போம். இவருடைய பேர் மெலட்டூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூரில் பாகவத மேளாலாம் நடக்கிற பெரிய க்ஷேத்திரம், அங்கே தான் இவர் பிறந்தார். வேதம் படித்தார். வைதிகத்தை தொழிலாக வச்சு நடத்திட்டு இருந்தார். கும்பகோணத்தில் மகாபெரியவா ஒரு தடவை வந்திருக்கும்போது இவர் போய் தன் பாரியாளோட சேர்ந்து நமஸ்காரம் பண்ணதுமே பெரியவா அப்படி ஏற இறங்க பார்த்துட்டு, வைதிகத்தில் உனக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னார். எடுத்ததுமே தான் கேள்வி. இவர் என் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு எனக்கு வருமானம் கிடைக்கிறது அப்படின்னார். சரி, மறுபடியும் ஒரு சிரார்த்தத்துக்கு எவ்வளவு வாங்குவேன் அப்படின்னார். நானே இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன், காரியத்தை நடத்தி கொடுப்பேன். அவள் என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன். குறைச்சலாக கொடுத்தா அப்படின்னா பெரியவா, பரவாயில்ல இன்றைக்கி நமக்கு விதிச்சது அவ்வளோதான்ட்டு வந்துடுவேன். கூட கொடுத்தா என்ன பண்ணுவேன்னார். கூட கொடுத்தா இது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வேண்டாம் சிரமப்படாதவங்க எடுத்துக்கோன்னு சொல்லுவேன்னார். பெரியவா அவரை ஆசீர்வாதம் அனுகிரகம் பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு, கடைசி வரைக்கும் இப்படியே இரு, ஒன்றா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை இவர்கிட்ட சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மகாபெரியவாளே இவரை காசிக்கு அனுப்பி வச்சார். காசியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு மகாராஷ்டிரா பூனேக்கு வந்தார். சங்கரமடத்தில் ரொம்ப காலம் அங்கேயே இருந்ததுனால இவரை பூனே சாஸ்திரிகள்ங்கிற பேரே நினச்சி போச்சு. அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்தார், மெட்ராஸ் போனார். திருப்பி புது பிரிவா, வயசான காலத்துல எல்லாம் அலையாத, பேசாமல் இங்கேயும் ஆத்துக்காரி அழைச்சின்னு இங்கேயே இருன்னு சொல்லி காஞ்சி மடத்துக்கு சொந்தமான வேத பவனில் ஒரு சின்ன ரூமை கொடுத்து இவாளை இருக்க சொல்லிட்டா. அதுதான் அவளுக்கு. காத்தாலே எழுந்திருப்பார், ஸ்நானம் பண்ணுவார், அனுஷ்டானம் பண்ணுவார், நேராக மடத்துக்கு வந்துடுவார். மகாபெரிவா உயிரோடு இருக்கிற காலத்துல எல்லாம் கூட இருந்திருக்கார். அவர் ஜீவதசை அடைஞ்சி அதிஷ்டானத்தில் போனதுமே அதிஷ்டானத்தில் உட்காந்துட்டு ஃபுல்லாக வேத பாராயணம் பண்ணுவார். 60-65 வயசானதுமே அவர் இந்த வைத்தியம் வெளியே போகிறதெல்லாம் சுத்தமாக குறைச்சிட்டார், இருந்துட்டார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மகாபெரிவா உபனிஷத் மடம், அந்த உபனிஷத் மடத்தில் இருக்கும்போது இவர் போய் அவரை பார்த்துருக்கார். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது மகாபெரிவா கேட்டிருக்கா, ஏன்டா எவ்வளோடா கையில் பணம் வச்சுருக்க, சேர்த்து வச்சுருக்கேன்னார். இவர் நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, சேர்த்து வைக்கிறதே தெரியாதுன்னு இவர் சொல்லியிருக்கார். அவர் பெரியவா, ஏண்டா இந்த காலத்தில் காசு வேண்டாமா, பணம் இல்லாமல் என்ன பண்ணுவேன், இன்னும் வயசாச்சுன்னா உன்னை யார் காப்பாற்றுவா அப்படி இப்படின்னு அவர் கேட்டிருக்கார். இவர் பயந்து போய், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் தான் மண்டுன்னு தெரியுமே, நீங்கள் என்னை இப்படியெல்லாம் சோதிக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் நீங்கள் தான் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டார். அவர் மகாபெரிவா, ஓஹோ என் தலையிலேயே நீ அட்சதையை போட்டுவிட்டியா, சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, கவலைப்படாமல் இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மகாபெரிவா இவரை கேட்டிருக்கார். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், நீ என்ன பார்க்குறேன், நான் யாருன்னு தெரியுமாடான்னு அதட்டுற மாதிரி கேட்டிருக்கார். இவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துட்டார். இவர் அப்போ உடனே பெரியவா சொல்லிட்டாளேன்னு கிருஷ்ண யஜுர்வேத நித்திய பாராயண ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். 10 பைசா கிடையாது இவர்கிட்ட எல்லாம். அதுக்கப்புறமா நவகிரக பாராயணம், சனிக்கிழமை லோகக்ஷேமத்துக்காக நவகிரக பாராயணம். அப்புறம்
கந்த சஷ்டி பாராயணம். தீபாவளிக்கு மறுநாள்லேருந்து கந்த சஷ்டி 10 நாள் பாராயணம். ஆரம்பத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் வைதிகாலை எல்லாம் அழைச்சிட்டு போய் அங்கே 10 நாள் தங்கி இருந்து அந்த பாராயணத்தை நடத்தினார். வருஷம் போவார். ஆந்திராவில் நடத்தியிருக்கார். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுமே வைத்தீஸ்வரன் கோவிலில் நடத்தியிருக்கார். அப்புறம் புது பெரியவா சொல்லியிருக்கா, வயசான காலத்தில் செலவு பண்ணிட்டு அங்கே எல்லாம் போகாத, இங்கே பெரியவாளோட அதிஷ்டானத்திலேயே நீ வச்சுக்கோ அப்படின்னதுமே அது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. இவருக்கு பக்தர்கள் மகாபெரிவா புது பெரியவாளோட பக்தர்கள் இவரோட பக்தர்கள் எல்லாம் அப்பப்போ என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கி வச்சுட்டு வேத பாராயணம் தான் உயிர் மூச்சு கடைசி வரைக்கும் அப்படி பண்ணிட்டு இருந்தார். ஒரு தடவை இப்படி இருக்கும்போது ஒரு சஷ்டி பாராயணம் நடத்துறதுக்கு அந்த காலத்தில் அவருக்கு செலவு 1387 ரூபா. அது இந்த பக்தாளுக்கு அந்த சஷ்டி பாராயண பிரசாதத்தை அனுப்புகிற தபால் செலவு உள்பட அதுதான். இவர் கையில் 3 நாள் தான் இருக்குது பாராயணத்துக்கு, கையில் 10 பைசா இல்லை. அதிஷ்டானத்துக்கு போனார். பெரியவா 10 பைசா கையில் இல்லை, நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டு வந்துவிட்டார். அன்றைக்கி ராத்திரியே பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு ஆடிட்டர், அவரும் மகாபெரிவா பக்தர் தான், அவரோட கனவுல மகாபெரிவா போய் இந்த மாதிரி காஞ்சி மடத்தில் இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளோட பேருக்கு 1387 ரூபா உடனடியாக டெலகிராஃபிக் மணி ஆர்டர் பண்ணு அப்படின்னு. அவரும் பயந்து போய் எந்திருந்து உட்காந்துட்டு, என்ன கிருஷ்ணமூர்த்தினா யாருன்னு தெரியாது, இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே என்னடா இதுன்னு சொல்லி குழம்பிட்டு அவரோட ஃப்ரெண்டு, எனக்கு அவர் ஃப்ரெண்டு தான், சிவராமகிருஷ்ணன் பேர், அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யார் மடத்தில் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்னு கேட்டதுமே, அடடா எனக்கு வேண்டியவர் தான் தெரிஞ்சவர் தான் சொல்லி அவர் அட்ரஸை கொடுத்து மறுநாளே 1387 ரூபா டெலிகிராஃபிக் மணி ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கார். இதை இவரே சொல்லியிருக்கார், அந்த ஆடிட்டரும் சொல்லியிருக்கார், அந்த சிவராமகிருஷ்ணன் மாமாவும் சொல்லியிருக்கார். அவள் பேசின வீடியோ யூடியூப்பில் இருக்குது, அந்த லிங்கையும் தரேன், அதை நீங்கள் பார்த்துங்கோ. அப்பேற்பட்ட மகானிவர். இவரோட மனைவி காலமானதுக்கப்புறம் இவர் தனியாக அங்கே இருந்தார். புது பிரிவாக தான் உடனே, ஏன் அங்கே வேதபவன்லேருந்து டெய்லி நடந்து வர, மடத்துலேயே ஒரு ரூம் கொடுத்துட்றேன், அங்கேயே இருந்துக்கோ, பாடசாலை பசங்க உன் தேவைகளை கவனிச்சுக்குவா அப்படின்னு விட்டார். இவர் அதே மாதிரி வழக்கம் போல் செஞ்சுட்டு இருந்தார். இந்த வேத பாடசாலை குழந்தைகள் லீவுக்கு ஊருக்கு போயிடுவார். ஊருக்கு போனதுமே அப்போ இவர் கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தது. இவர் என்ன நினைச்சாரோ நேராக பாலபிரிவாட்ட போனார். நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, நான் கிளம்பி கணபாடி கலாத்துக்கு போகிறேன் அப்படின்னார். பாலபிரிவா பயந்து போய், இந்த வயசில் எங்கே போக போகிறேன், உங்களுக்கு என்ன குறைச்சல், கூட ஆள் இல்லையா, நான் வேணால் 2 பேரை போட்டுமேண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு குறைச்சலும் இல்லை, எனக்கு ரொம்ப மனசில் தோணித்து நான் போகிறேன்னார். எங்கே போவேள், கணபாடி ஆற்றுக்கு போகிறேன்னா. கணபாடிகள் என் மாப்பிள்ளை கணபாடி ஆற்றுக்கா, அவளுக்கு 2 குழந்தை இருக்கா, அவன் வேறு பாடசாலை வச்சு நடத்திட்டு இருக்காரு, நீங்கள் போய் எங்கே, இல்லை 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 கணபாடிகளோட பாரியாள் மன்னி, இவரும் மன்னின்னு தான் கூப்பிடுவார், பசங்கள்லாம் மன்னியும்பா அவளை, என் பொண்ணை, இவரும் மன்னி என்னை பார்த்துக்குவார்ண்ணா. உடனே பெரியவா எங்கள் மாப்பிள்ளையை வர சொல்லி என்ன இப்படி சொல்லாருன்னதுமே, என் மாப்பிள்ளை இவரையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், கடைசி வரைக்கும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே அழைச்சின்னு வந்துட்டார். அழைச்சி நல்ல நாள்லேயே என் பொண்ணுக்கு இவர் மேலெல்லாம் ரொம்ப பெரிய தாத்தா தாத்தா தாத்தான்னு உயிரை விட்டா 1.5 வருஷம் அவர் காலமாகிற வரைக்கும் என் பொண்ணோட ஆற்றுல தான் இருந்தார். இவ வந்ததுமே அவளுக்கு ஒரு எல்லாம் கட்டிலெல்லாம் ஆற்றுல இருக்குது, இருந்தாலும் நாங்கள்லாம் படுத்த கட்டில் அவருக்கு மடியாக வேணும்னு ஒரு புது கட்டிலை வாங்கி போட்டு, அவர் வேண்டாம் வேண்டான்னு சொல்லாமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு மெத்தையை வாங்கி போட்டு தலகாணியை வாங்கி கொடுத்து எல்லாம் இது பண்ணி, லெட்டின் உட்காந்து போகிறதுக்காக கஷ்டமாக இருக்குமேன்ட்டு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் லெட்டினை கூட அமைச்சு கொடுத்து அப்படி கண்ணுக்கு கண்ணாக அவள் பார்த்துட்டா. டெய்லி நான் போவேன், இவரை தரிசனம் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு பாக்கியம் கிடச்சிது. இவரோட பேசுகிறதுக்கும் இவரோடக்கிட்ட பேசி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. இவர்கிட்டேருந்து நான் கற்றுண்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, சார்ந்த காரியங்களை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு முன்னால் புஸ்தகம் படிச்சிருக்கேன், எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கேன், அதெல்லாம் தியரிட்டிக்கல். இவர்கிட்ட நான் ப்ராக்டிக்கலாக கற்றுட்டுருந்தேன். அதாவது இவரோட அப்பாவுக்கு ஒரு தாரம் இருந்தது. அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் இல்லாமல் அந்த அம்மா சுமங்கலியாகவே மரித்து போயிட்டா. அப்போ இவருக்கு அந்த அம்மா பெரியம்மா ஆகிறாரா, இவர் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் தான் இவரோட அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு இவரு பிறந்தார். இருந்தாலும் தன்னோட மூத்த தாயாரோட அந்த திரியை எழுதி வச்சுண்டு வருஷம் தவறாமல் செய்வா. அவள் சுமங்கலியாக போய் சேர்ந்ததுனால அந்த சிரார்த்தம் முடிஞ்ச மறாவதுனால ஒரு சுமங்கலி பிரார்த்தனை வைப்பார். அது எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும், அப்படி தான் சிரார்த்தத்தில் சொல்லியிருக்கு.
இவர் அந்த சுமங்கலி பிரார்த்தனைக்கு கையில் பணம் இருந்தால் 5 சுமங்கலிகளையோ 7 சுமங்கலிகளோ கூப்பிட்டு எல்லாத்துக்கும் புடவை, ஜாக்கெட்டு, மஞ்சள், குங்குமம், வளையல் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டு எந்திருக்கிற வரைக்கும் காத்தாலேருந்து பச்சை கண்ணி பல்லில் விடாமல் உட்காந்துருப்பார். அவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுமே இந்த வயசான காலத்தில் அவளையெல்லாம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவார், வேணுங்கிறதெல்லாம் செய்வார். இந்த காலத்தில் குழந்தைகள் நம்மளாம் அம்மா அப்பாவோட சிரார்த்தத்தையே செய்கிறதுக்கு யோசிக்கிறோம், அரிசி வாழை காங்குறோம். இவர் கடைசி காலம் வரைக்கும் தன்னோட அம்மாவோட மூத்தம்மாவோட சிரார்த்தத்தை பார்வணமாகவே நடத்தினார். இவர் இறந்து போகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் கூட நடத்தினார், நான் எனக்கு தெரியும். அப்புறம் வேதம்தான் உயிர் மூச்சு. இவரோட பக்தர்கள்லாம் கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பேங்கில் போட்டு இது பண்ணிட்டு இருந்தார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் சஷ்டி பாராயணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் என் பொண்ணாத்துக்கு நான் காத்தால் போயிருந்தேன். அங்கே வேதம் படிக்கிற பசங்க இருக்கா இல்லையா, எல்லாம் கூடத்தில் உட்காந்து வேதம் சொல்லிகிட்டு இருப்பா. இவர் நாற்காலியில் உட்காந்துட்டு இப்படி தூங்குற மாதிரியே கண்ணை வச்சுட்டு இப்படி படுப்பார். ஆனால் தூங்குறதில்ல, சும்மா டயர்ட்னஸுக்கு இப்படி படுப்பார். பசங்க வேதம் சொல்கிறதுல எவனாவது ஒருத்தன் தப்பாக சொல்லிட்டானா டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்து என்னடா சொல்கிறேன் நீ மறுபடியும் சொல்லும்பார். அப்பேற்பட்டவர். நான் போய் காத்தால் போனேன், உட்காந்துருந்தேன், நமஸ்காரம் பண்ணினேன். அப்போ இப்படி கண்ணை வச்சுட்டு இருந்தார். நான் என் பொண்ணுக்கிட்ட பேசி திரும்பி என்னை பார்த்து நீங்கள் வா அப்படின்னார். போனேன், நமஸ்காரம் பண்ணேன். எனக்கு ஒரு உதவி செய்ய அப்படின்னார். என்ன தாத்தா அப்படின்னேன். 1 கிராம் தங்க காசு கொடு அப்படின்னார். தரேன் தாத்தா, அதுக்கு என்ன இருக்குது தரேன் அப்படின்னேன். எதுக்குன்னு கேட்க மாட்டியா அப்படின்னார். நீங்கள் எதுக்கு அதை வாங்கி நான் மோதிரமாக பண்ணிக்க போகிறேன், பாராயணம் நடத்துவேன், வேத வித்துகளுக்கு சம்பாவனை கொடுக்கறதுக்கு ஒரு காசு கேட்குறேன் அதானே அப்படின்னார். ஆமான்னார். உடனே அதுக்குள்ளே வந்தேன். போய் கடைக்கு போய் அந்த நகையெல்லாம் இந்த காசெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம், அதுக்கெல்லாம் லேட்டாகும். உடனே செஞ்சிடணும். ஒரு காரியத்தை சுபகாரியத்தை நினச்சி செய்யணும்னா அதை நான் ராகுகால எண்ணை பார்க்காம உடனே செஞ்சாகணும்னுட்டு ஆற்றுலேருந்து ஒரு 3000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் 2800 ரூபாய் ஏதோ அன்றைக்கி கிராம் விலை எடுத்து கொண்டு போய் உடனே ஒரு 15 நிமிஷத்தில் கொண்டு போய் கொடுத்து நானும் என் பாரியால் சேர்ந்து அவரை நமஸ்காரம் பண்ணிட்டோம். சந்தோஷம் வாங்கி மண்ணியை கூப்பிடு அப்படின்னு என் பொண்ணை கூப்பிட்டு, இந்தா உங்கள் அப்பா தான் முதல் பணம், நோட்டில் எழுதிக்கோ, ரசீது மடத்தில் வச்சுருக்கேன், எடுத்துன்னு வந்து தரேன்னார். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் போகும்போது இங்கே வா அப்படின்னார். என்ன கதை சொல்லுங்கள், என்ன வேணும் அப்படின்னேன். ஒன்றும் வேண்டாம், உன் கை ரொம்ப ராசியான கையினார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கையெல்லாம் ராசியான கை இல்லை அப்படின்னு. முதல் காசு நீ கொடுத்த, இப்போ 60,000 ரூபாய் இன்றைக்கி இந்த 3 நாளில் சேர்ந்து கொடுத்து தெரியுமான்னார். ரொம்ப சந்தோஷம்னு என்னை போய் ராசி உள்ளவன்னு சொன்னவர். அதே மாதிரி என் பொண்ணை பார்க்குறதுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே இந்த 2 கையும் படுத்துன்னு இருந்தால் கூட 2 கையும் தூக்கி தலைக்கு மேலே வச்சுட்டு எனக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி செய்வார். நான் நடிக்க போவேன், என்ன பேமா சுவாமியை தான் இந்த மாதிரி தலைக்கு மேலேன்னு. அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ நிறைய கோவிலுக்கு போயிருக்க, நிறைய கோவிலுக்கு போயிருக்க, அதனால் உனக்கு தான் புண்ணியம் ஜாஸ்தி, உன்னை நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்பார். அதே மாதிரி ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனார். வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு என்ன தாத்தா, திருப்பதிக்கே கூட்டிகிட்டு போகிறேன், ஏசி காரில் போகலான்னு சொல்லிவிட்டு தாத்தா ஏதோ விளையாட்டாக சொல்கிறாருன்னு வந்துட்டேன். நான் கடைக்கு போயிட்டு ஆற்றுக்குள்ளே வரேன், உள்ளே உட்காந்துருக்கார். கிளம்பு வரதராஜ கோவிலுக்குன்னுட்டார். சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, நான் என் பொண்ணு என் ஒய்ஃபு பாடசாலை பசங்க 2 பேரும் நானும் கூட வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு கோவில் வாசல் வரைக்கும் ஆட்டோவில் போய் அங்கேருந்து அவரை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போனோம். நல்ல கூட்டம். எனக்கு தெய்வாதீனமே அங்கே தெரிந்த வாட்ச்மேன் எல்லாம் தெரியும். அவளை பார்த்து நான் அப்படி கண்ணை காமிச்சேன். உடனே அவன் கூட்டத்தை ஒதுக்கி விட்டுட்டு பெரியவரை கூட்டிகிட்டு போவோன்னா கூட்டிகிட்டு போய் கீழே யோகா நரசிம்மர் சன்னதி, அதுக்கு மேலே தாயார் சன்னதி, அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாள் சன்னதி உள்ளே நுழையிறோம். அந்த பட்ராச்சாரியார் இவரை பார்த்ததுமே இறங்கி கிடுகிடுன்னு ஓடி கூட்டத்தில் விலைக்கு விட்டு வாங்கோன்னார். நான் கட்டத்தை கேட்டேன், மாமா இவரை தெரியுமாண்ணே. இவரை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை, இந்த வயசில் பெருமாளை சேவைக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு நான் சேவை பண்ணி வைக்கணும்னா என்னோடய பாக்கியம் அப்படின்னு சொல்லி இவருக்கு பரிவட்டமெல்லாம் கட்டி எல்லா மரியாதையும் பண்ணி இவருக்கு பிரசாதமெல்லாம் கொடுத்து, வயசு 98, நடக்க முடியல, டீஹைட்ரேஷன் ஆகிறது உடம்பு, பாட்டிலில் தண்ணி கொண்டு போய் குடிச்சிட்டு சுற்றிட்டு கீழே தாயார் சந்திக்கிட்டு அப்படின்னு உட்காந்துட்டு நான் பக்கத்தில் நின்று விசிறி விட்டுருக்கேன். என்னை பார்த்துட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்டு, ஒன்றால் தான் எனக்கு வரதர தரிசனம் கிடச்சதில்லை, பெரிய புண்ணியம். அந்த புண்ணியவானோட பிறந்த நாள் இன்றைக்கி. எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயங்களையும் செஞ்சு காமிச்சவர் இவர். கடைசி வரைக்கும் உடம்பு முடியாத வரைக்கும் எங்கள் பொண்ணாத்தில் தான் இருந்தார். என் பொண்ணுக்கு இவருக்கு சிசுரூஷை பண்ணுறதுக்கு, இவரோட மலமூத்திர விசர்ஜனத்தை எல்லாம் அள்ளி போடுறதுக்கு
நான் கூட ஒரு தடவை போயிட்டு இவரோட கூட்டிகிட்டு தாம்பரத்தில் உள்ள இந்து மிஷன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் இவரை மெடிக்கல் செக்கப் பண்ணி கூட்டின்னு வந்து எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி மகானுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு லைஃப்பில் ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதை மகாபெரிவா கொடுத்தா. இவர் மகாபெரிவா படத்துக்கிட்ட நின்று பேசுவார், நான் பார்த்துருக்கேன். சரி, ஏதோ வயசான காலத்தில் புறம்புறாருன்னா பார்க்குறவாளுக்கு தோணும். இவர் போவார், பெரியவா 2 நாளாக எனக்கு வயிறு சரியில்லை, கொல்லைக்கு போகலை, அதனால் மண்ணி அழைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அந்த டாக்டர் ஏதோ மருந்து கொடுத்தான், அவள் மண்ணி கொடுத்தா, கஞ்சி கொடுத்தா குடிக்கிறதுக்கு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு பேசுவார். பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நடுவில் இடைவெளி விடும். அது எனக்கு தெரிஞ்சுது, இவர் மகாபெரிவா கண்ணுக்கு தெரிகிறார், இவர் அவரோட கதையை சொல்கிறார், அவர் அதுக்கு ஏதோ பதிலை சொல்கிறார், அதை இவர் கேட்டுக்கிறாருங்கிறத நான் பிரத்யட்சமாக நம்புகிறேன். போய் படுத்துக்குவார். உடம்பு சரியாக போச்சா மறுநாள், பெரியவா மண்ணி கொடுத்தா உடம்பு சரியாக போச்சு, நான் அதிஷ்டானத்துக்கு வரேன், உத்தரவு கொடுங்கன்ட்டு இறந்து போகிறதுக்கு 1 வாரம் வரைக்கும் ஆட்டோவை வச்சுட்டு விஷ்ணுகாஞ்சியிலேருந்து சிவகாஞ்சிக்கு போய் அதிஷ்டானத்துக்கு போயிட்டு பெரியவாளை பார்க்காதவ கிடையாது. அன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை நான் எப்பொழுதுமே வியாழக்கிழமையில் தேனம்பாக்கம் போயிட்டு பெரியவாளை பார்த்து பண்ணி, தாத்தா இருக்கிறதுனால பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ண சந்தனம், அந்த ஹோம பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆற்றுக்குள்ளே நுழையிறேன். இவர் என் பொண்ணு ஆற்றுல கடைசியில் தான் படுத்துட்டு இருப்பார். அங்கே உட்காந்து பசங்க வேதம் சொல்லிகிட்டு இருந்தா. உள்ளே நுழையும் போது எனக்கு ஒரு மாதிரியாக தோணித்து, என்னடா பசங்கள்லாம் வராண்டாவில் தானே உட்காந்து, கூடத்தில் தானே உட்காந்து வேதம் சொல்லுவான், இப்போ என்ன தாத்தா சுற்றி உட்காந்துருக்காங்கன்ட்டு மனசுக்கு ஒரு மாதிரியாச்சு. கிட்ட போய் பார்க்குறேன், பசங்க அவங்க பாட்டுக்கு தெரியாமல் வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கான். கிட்ட போய் பார்க்குறேன், லைட்டாக அப்படி அப்போ தான் அடங்கிட்டே இருக்கு அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. காலை பிடிச்ச ஜில்லுப்பு வந்துடுத்து. அப்புறம் என் பொண்ணை கூப்பிட்டு இது மாதிரி ஆச்சுன்னு அப்புறம் அன்றைக்கே ஊருப்பட்ட வைத்தியகாலிய மாப்பிள்ளை என்ன கேட்கணுமா எல்லாத்தையும் வர சொல்லி பிரமாதமாக அவரோட இறுதி காரியத்தை நடத்தினான். இவர் ஒரு சித்தியாரத்துக்கு முதல்ல வர தீபாவளி அன்றைக்கி இவருக்கு நான் ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுத்தேன். நைஸான கிளாஸ் கோமல். அதை தொட்டு பார்த்துட்டு அருமையாக இருக்குது, இதை நான் எப்போ கட்டிக்கணுமோ அப்போ கட்டிக்கிறேன் அப்படின்னார். ஏன் தாத்தா தீபாவளி கட்டுங்கண்ணா, எங்களுக்கெல்லாம் என்ன தீபாவளி, உனக்கு தான் தீபாவளி. தீபாவளி அன்றைக்கி நியாயமாக தர்ப்பணம் பண்ணுற நாள், அன்றைக்கெல்லாம் புதுசு கட்டிக்கக்கூடாது, உனக்கு தெரியுமான்னு கேட்டார். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது, புதுசு கட்டிக்கக்கூடாது, தர்ப்பணம் பண்ணுறவன் புதுசு கட்டிட்டு தர்ப்பணம் பண்ணக்கூடாது, தர்ப்பணம் பண்ணி முடிச்சிடும் புதுசு கட்டக்கூடாது, மறுநாள் கட்டிக்கோங்கிற மாதிரி இவர் சொன்னார். சந்தோஷம். ஆனால் இவர் சித்தியானதுமே இவரை கடைசியாக கூட்டின்னு போகும்போது நான் வாங்கி கொடுத்த வஸ்திரத்தை தான் இவருக்கு அணிவிச்சோம். அதே மாதிரி எங்கள் ஆற்றுல நிறைய தர்பை வச்சுருப்பேன். அவரை தர்பையில் தானே படுக்க வைக்கணுன்ட்டு ஆற்றுல உள்ள அத்தனை தர்பையும் எடுத்துகிட்டு போய் விரித்து இவரை அங்கே படுக்க வச்சு வைதீகமாக என்னென்ன காரியம் நடக்கணுமோ அத்தனையெல்லாம் செஞ்சு அவரை கரையேற்றினோம். அந்த கரையேற்றுற பாக்கியத்தை மகாபெரிவா எங்களுக்கு கொடுத்தார். இவரோட ஞாபகமாக இவரோட ட்ரஸ்டியை தொடர்ந்து என் மாப்பிள்ளையும் அப்புறம் இன்னொருத்தர் இந்தியன் பேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவா, அவள் 2 பேரும் சேர்ந்து நடத்தின்னு இருக்கா. இப்போ கந்தசஷ்டி பாராயணம் 10 நாள் நடக்க போகிறது. தீபாவளிக்கு மறுநாள்லேருந்து மகாபெரிவாளோட அதிஷ்டானத்திலிருந்தே நல்ல வேத வித்துக்கள் கனபாடிகளை கூப்பிட்டு 10 நாள் பாராயணம் இவரோட ஞாபகமாக அருமையாக நடக்கும். இவர் இறந்ததுலேருந்து 1-2 வருஷமாச்சு. இவர் நடத்தின விஷயங்கள் எதுவுமே குறவுபடாமல் நித்திய பாராயணமாகட்டும், சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளுபொடியை வச்சு நவகிரக பாராயணமாகட்டும், இந்த சஷ்டி பாராயணமாகட்டும், எல்லாம் மகாபெரிவாளோட அனுகிரகத்தாலையும் இவரோட ஆசீர்வாதத்தாலையும் குறவில்லாமல் நடந்துட்டுருக்கு. இதை பார்க்குறவாளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உள்ளூரில் இருக்கிறவா, வசதி உள்ளவா, அதாவது வசதினா வரத்துக்கு வசதி உள்ளவா, இவா வாங்கோ. மகாபெரிவா அதிஷ்டானத்துக்கு ஏற்றாப்புல 10 நாள் சஷ்டி பாராயணம் நன்னா நடக்கும். வாங்கோ, வந்ததில் கலந்துக்குங்கோ. உங்களுக்கு அதில் ஏதாவது தங்குறதுக்கு பிரச்சனையா, எங்கள் ஆற்றுல இடம் இருக்குது, நான் தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணித்தரேன், போஜனம் உண்டு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வேதமாதாவோட அனுகிரகத்துக்கும் மகாபெரிவா புதுப்பெரிவாளோட அனுகிரகத்துக்கும் இந்த பிரயோக தாத்தாவோட அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, அரகர சங்கர.